எத்தனை கடவுள், எத்தனை பேர்! புவனேஸ்வரி, கமலேஸ்வரி, சாவித்திரி, சரஸ்வதி, பார்வதி, மாரியம்மே, காளியம்மே, சிவபெருமான், அதுலேயும் ராமநாத சுவாமி, அந்த சுவாமி, இந்த சுவாமி, முருகன், கார்த்திகேயன், எத்தனை பேர்! அத்தனைக்கு ஒரு ஒரு ஊர், அத்தனைக்கு ஒரு வரலாறு, அத்தனைக்கு ஒரு ஒரு விதமான தத்துவம் எல்லாம் இருக்குது. எப்படிங்க இத்தனை கடவுள் இருக்க முடியும்? ஒருவேளை இந்த கடவுளுக்கும் அந்த கடவுளுக்கும் பிடிக்காதுன்னு இருக்குமா? இந்த கடவுளும் அந்த கடவுளும் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? கடவுளுக்குள்ளார உறவு முறைகள் இருக்குது அப்படின்னா அப்போ கடவுளுக்குள்ளார கணவன் மனைவி, உடல் உறவு, குழந்தைகள் பிறப்பு, அதனுடைய வாரிசு இப்படின்லாம் நிறையா இருக்குமா? இத்தனை கடவுளுடைய உருவமும் பேரும் எப்படி வந்துச்சு? அவங்களோட வேலை என்ன? எங்கேருந்து வேலை பார்க்குறாங்க? எப்படி நான் அவங்கள புரிஞ்சிக்கிறது? அவங்களோட அருளை வாங்குறதுக்கு நான் என்ன பண்ணுறது? இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன் இத்தனை சாமி இருக்குது, ஏன் இத்தனை சாமிக்கு இத்தனை பேர் இருக்குது, அவங்களோட வேலை என்ன, எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, என்கிட்ட எப்படி பேசுகிறாங்க, இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதைத்தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம்.